ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான மஷ்ரூம் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் குழம்பாவும் ரைஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, இதுக்கு எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே அட்டகாசமாக செட் ஆகும். இது வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பட்டை, ஏலக்காய், சீரகம், ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு டீஸ்பூன் போல் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியதான். ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம தண்ணியை ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் இதில் அப்படியே போட்டு பரட்டி விடுறேன். இந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும், அது பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் அந்த மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நல்லா நம்ம திக்னஸ் ஆகிடுச்சு ஓரளவு. இந்த ஸ்டேஜ் எனக்கு போதுமான அளவு. ஸோ நான் டிஃபனுக்கு எடுக்கிறதுனால இது எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.